ஃபஸ்ட்டு சர்வீஸ் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இன்கம் வரணும் இல்லையா? ஸோ ஆனால் ப்ராஃபிட் வந்து எய்ம் இருக்காது, இன்கம் தான் ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. சரியா? ஓகே. இப்போ இவங்க தயாரிக்கக்கூடிய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்ன? இயர் எண்டிங்கில் தயாரிக்கக்கூடிய இறுதி கணக்குகள் என்னென்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். தமிழில் வந்து பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு, வருவாய் மற்றும் செலவின கணக்கு, அதுக்கப்புறம் இருப்பு நிலை குறிப்பு. சரியா? ஓகே. இப்போது ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், அதாவது பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு எப்படி தயாரிக்கணும், எந்த கணக்கு விதியை கொண்டு தயாரிக்கிறாங்க? அதாவது ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், அதாவது பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு சொத்து கணக்கு விதியை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. அதாவது ப்ராப்பர்ட்டி அக்கௌண்ட் ரூலை வச்சு தயாரிக்கிறாங்க. அதனோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இன்கம் மூலமாக கேஷ் கம்ஸ் இன், அதனால் இன்கம்ஸை டெபிட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் மூலமாக கேஷ் கோஸ் அவுட், அதனால் எக்ஸ்பென்சஸை நம்ம கிரெடிட் பண்ணணும். அது தமிழில் சொல்லணும்னா பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு. பெறுதல்கள் என்றால் வருமானம், செலுத்தல்கள் என்றால் செலவுகள். சொத்து கணக்கு விதிமுறை என்னன்னா, உள் வருவனவற்றை பற்று செய், வெளி செல்வனவற்றை வரவு செய். எப்போ ரொக்கம் உள்ள வருது? வருமானங்கள் வருகின்ற போது. அப்போ வருமானங்கள் வந்து பற்று பகுதியிலையும், எப்போ ரொக்கம் வெளியே போகுது? செலவுகள் செய்கின்ற போது ரொக்கம் வெளியே போகிறது. அப்போ செலவுகள் வந்து வரவு பகுதியில் வருகிறது. இதுதான் பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு, அதாவது ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இது ஸ்டார்டிங்கில் வந்து எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, இயர் பிகினிங்கில் எவ்வளவு கேஷ் பேலன்ஸ் இருக்குது, பிஸ்னஸுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இயர் பிகினிங்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அதே மாதிரி எண்டிங் வந்து, அதாவது இயர் எண்டிங்கில் எவ்வளவு கேஷ் பேலன்ஸ் இருக்குது பிஸ்னஸில், அதே சமயத்தில் இயர் எண்டிங்கில் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. அதாவது தமிழில் சொல்லணும்னா, ஆண்டு தொடக்கத்தில் எவ்வளவு ரொக்க கையிருப்பு இருக்குது, வங்கி கணக்கில் எவ்வளோ பணம் இருக்குது. இதை வச்சு பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு தொடங்குறாங்க. எண்டிங்கில் வந்து இன்னும் எவ்வளவு ரொக்க வியாபாரத்தில் இருக்குது, அதனுடைய வங்கி கணக்கில் எண்டிங்கில் எவ்வளோ இருக்குது, இதை வந்து கடைசியாக எழுதுவாங்க. அதாவது வரவு பகுதியில் கடைசியாக எழுதுவாங்க. அதாவது ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் லாஸ்ட் ஐட்டமாக எது எழுதுவாங்கன்னா, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க். சரிங்களா? ஓகே. இதில் வந்து நம்ம சில நியூ ஐட்டம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். லெகசிஸ், அதாவது உயில் கொடைன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது லெகசிஸ்னால் ஒருத்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து கிளப்புக்கு டொனேட் பண்ணுறோம். இதை தான் லெகசிஸ்வாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. ஏன் இதை கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி இந்த மாதிரி டொனேஷன்ஸ் வந்து கிளப்புக்கு வர வாய்ப்பில்லை. அந்த மாதிரி ரெசிப்ட்டு, அந்த மாதிரி வருமானத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேபிட்டல் ரெசிப்ட் ஆன் முதலின வரவுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். இது வந்து ஒருத்தர் கிளப்பில் வந்து மெம்பர் ஆகின்ற போது அவர்கிட்டேருந்து பல்க் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் அடிக்கடி வராத இன்கம்னால இதை கேபிட்டல் ரெசிப்ட் அல்லது முதலின வரவுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வேறு என்ன கேபிட்டல் ரெசிப்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறான்னா, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், லேண்ட், பில்டிங், மிஷினரி, கம்ப்யூட்டர், இது எல்லாமே கேபிட்டல் ரெசிப்ட். அதாவது அறைகலன் விற்றல், நிலம் விற்றல், கணிப்பொறி விற்றல், இயந்திரம் விற்றல், இது எல்லாமே என்னது? முதலின வரவு. இது எல்லாமே பற்று பகுதியில் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எல்லாமே டெபிட் சைடில் வரும். சரிங்களா?
அதே சமயத்தில் ரெவென்யூ ரெசிப்ட்ஸையும் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்னா மெம்பர்ஸ் கிட்டேருந்து கிளப் எவ்ரி மந்த் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், அடிக்கடி வரக்கூடியதை தான் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தமிழில் சொல்லணும்னா சந்தா, உறுப்பினர்கள் கிட்டேருந்து மாதம் மாதம் வாங்குகின்ற தொகை, இது அடிக்கடி வரக்கூடிய வருமானம்னால நாம் அதை என்னென்னு சொல்கிறோம், வருவாயின வரவு, இதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் சைடுக்கு வருவோம். பேமெண்ட் சைடில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபர்னிச்சர், லேண்ட், கம்ப்யூட்டர், மிஷினரி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம், கிரெடிட் சைடில் காட்டுவோம். தமிழில் சொல்லணும்னா முதலின செலவு. முதலின செலவுனா அறைகலன், நிலம், கட்டடம், கணிப்பொறி இதெல்லாம் வாங்குறோம். இதெல்லாம் அடிக்கடி ஏற்படாத செலவு. இதை நம்ம வந்து வரவு பகுதியில் காட்டுவோம், செலவுகள் பகுதியில். அதே சமயத்தில் உங்களுக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா சேலரி பெய்ட், ரெண்ட் பெய்ட், கமிஷன் பெய்ட், இன்ட்ரெஸ்ட் பெய்ட் இதெல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய செலவு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து கிரெடிட் சைடில் வரும். அதாவது தமிழில் சொல்லணும்னா வருவாயின செலவு, வாடகை, சம்பளம், அதுக்கப்புறம் கழிவு கொடுத்தது, அப்புறம் மைதான பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வருவாயின செலவு வரவு பகுதியில் வரும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஆண்டு தொடக்கத்தில் எவ்வளவு ரொக்கம் இருக்குது வியாபாரத்தை, அதை பற்று பகுதியில் முதலாவதாக எழுதுவோம். அதே மாதிரி வங்கி கணக்கில் எவ்வளோ இருக்குது அதையும் பற்று பகுதியில் முதலாவதாக எழுதுகிறோம். அதுக்கப்புறம் வருமானத்தெல்லாம் குறிப்பிடுறோம். வரவு பகுதியில் செலவுகளை நம்ம குறிப்பிடுறோம். கடைசியில் ரெண்டு சைடுக்கும் நம்ம கூட்டுத்தொகை வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். பற்று பகுதி வந்து வருமானம் எப்போவுமே அதிகமாக இருக்கும், வரவு பகுதி செலவுகளை காட்டும். இப்போ வரவு பகுதியில் வந்து ஏற்கனவே கணக்கில் ரொக்க கையிருப்பு கொடுத்துருந்தாங்கன்னா வரக்கூடிய வித்தியாசத்தை வங்கி இருப்பாக ட்ரீட் பண்ணி நம்ம எழுதணும். இதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சமமான தொகை வந்துடும். இங்கிலீஷில் சொல்லணும்னா டெபிட் சைடில் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் பேங்க் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் எல்லா இன்கமுமே எழுதுகிறோம். கிரெடிட் சைடில் எல்லா பேமெண்ட்ஸையும் நம்ம எழுதுகிறோம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறப்போ டெபிட் சைடு ரெசிப்ட்ஸ் வந்து டோட்டல் அதிகமாக இருக்குது கிரெடிட் சைட் பேமெண்ட்ஸை விட. இந்த ப்ராப்ளத்தில் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கிரெடிட் சைடில் எழுத போகிறீங்க. அதே சமயத்தில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸை பேங்க் பேலன்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்போது ரெண்டு சைடும் ஈக்குவலைஸ் ஆகிடும் டோட்டல். இதுதான் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட்.